ஒரு சின்ன பையன் விளையாடிட்டே இருந்தப்போ அவன் பால் ஒரு சொட்டை தலையன் வீட்டு முன்னாடி போய் விழுந்துருச்சு. ஆனால் அவன் சொட்டை கிடையாது, இருந்தாலும் அவனுக்கு சொட்டைன்னு இந்த பையன் பேரை வச்சுருக்கான். இந்த தெருவில் இருக்க யாருக்குமே அவனை பிடிக்காது. ஏன்னா அவன் வீட்டு முன்னாடி யார் போனாலும் அவங்கள எடுத்துகிட்டு போய் அவங்க வீட்டுக்குள்ளேயே போட்டுருவான். அவன்கிட்ட தப்பிச்சு தான் இந்த பையன் இந்த பால் எப்படி எடுக்க போகிறான்னு பார்க்கணும். ஓகே, நான் இப்போ அந்த பையன் கேரக்டருக்குள்ளேயே குதிக்கிறேன். ஏ பால், எங்கே போகிற? ஏய், அங்கே போகாது. ஐயோ, கரெக்டாக அந்த கார்கிட்ட தான் போய் நிற்கும் போல். ஐயோ போச்சு, இன்றைக்கி அவன் வெளியே தான் நிற்பான் எனக்கு தெரிஞ்சு. இந்த டைமுக்கு அவள் தான் என் கதை முடிஞ்சிடுச்சு. யாரும் இல்லைப்பா, எடுத்துகிட்டு ஓடுற வேண்டியது தான். இந்த டைமில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த சொட்டை தலையன் இந்த சின்ன பையனை பார்ப்பான்னு அந்த சின்ன பையன் நினைக்கிறான். ஆனால் அந்த சொட்டை தலையன் வீட்டுக்குள்ளேருந்து ஏகப்பட்ட வித்தியாசமான சவுண்டு கேட்குது. இந்த சின்ன பையன் அவனை பார்த்து பயந்து உள்ளே என்ன நடக்குதுன்னு எட்டி பார்க்குறான். இவனுக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை? சைலண்ட்டாக பால் எடுத்துகிட்டு ஓட வேண்டியது தானே. ஓகே, இவன் பார்க்கறத அந்த சொட்டை தலையன் பார்த்துட்டு இவனை பிடிக்கிறதுக்காக வெளியே ஓடி வரான். அவன் பொறுமையாக வரதை அந்த சொட்டை தலையன் உள்ளேருந்து பார்க்குறான். இவன் அந்த ஜன்னல் பக்கத்தில் போய் எட்டி பார்க்குறேன்ற பேரில் மண்டை கிளியராக தெரிகிற மாதிரி பார்க்குறான். அதை அந்த சொட்டை தலையன் பார்த்துட்ட உடனே என்ன ஆகுதுன்னா, இந்த சின்ன பையனால் எங்கேயும் ஓட முடியல. அவன் எகிரி குதித்து இவனை பிடிச்சி அவங்க வீட்டில் ஒரு ரூமில் எடுத்துகிட்டு போய் பூட்டுறான். அவன் பூட்டி வச்ச அந்த சாவியை இந்த பையன் எங்கே இருக்குன்னு பார்த்து எப்படியோ தப்பிச்சு வெளியே போயிடுறான். இங்கேருந்து தான் இந்த கேமுடைய கதையே ஆரம்பிக்குது. இவன் வீட்டுக்குள்ளே அப்படி என்ன பண்ணுறான்னு நமக்கு தெரிஞ்சாகணுமே. ஏன் இந்த தெருவில் யார் அவனை பார்த்தாலும் பயப்படுறாங்க? நான் இந்த ஏரியாவுக்கு புதுசாக வந்திருக்கேன். ஓகே, எனக்கு பயம் இல்லை. அவனுக்கு சொட்டை தலையான்னு ஒரு பேர் வச்சதுக்கே பக்கத்து வீட்டு ஆண்டி வாயை வச்சுன்னு சும்மா ஆடுறான்னாங்க. இவன் முன்னாடி போய் இவனையே சொட்டை தலைன்னு திட்டி பார்க்கலாமா? அப்போ நம்மளை என்ன பண்ணுறான்ட்டு மெயினாக இவன் வீட்டுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு நான் கண்டுபிடிச்சாகணும். கண்டுபிடிக்கிறேன். இந்த தெருவில் இவனை பார்த்து பயப்படுற எல்லாருமே அவனை கலாச்சிட்டு போனோம். என்ன உள்ளே ஏதோ கேபிள் போகுது, இந்த ஜன்னல் திறந்துருக்குன்னு நினைக்கிறேன். உள்ளே போகலாம். இந்த பெட்டு நல்லா இருக்குப்பா, நல்லா தானே இருக்குது எல்லாம். என்ன டிவி சின்னதாக வச்சுருக்கான். எங்கள் வீட்டிலலாம் பெரிய டிவி இருக்குது, 75 இன்ச்சு. அவள் தான் பார்த்தா தேட்ரு மாதிரி இருக்கும். ஐயோ, கதவு திறக்க மாட்டேங்குது. அப்பா திறந்துடுச்சு. ஒரு செகண்ட் நான் பயந்தே போயிட்டேன். என்னடா இது இவ்வளோ குட்டியாக இருக்குது உன் வீடு? வெளியே வந்து பார்க்குறப்ப மட்டும் பெருசாக இருந்தது. டே சொட்டை தலையா, எங்கடா இருக்க? உன் கண்ணில் நான் மாட்டக்கூடாது. மாட்டினா என்னென்ன பண்ணுவானோ. இங்கே ஒரு கதவு இருக்கியா? இது திறக்க முடியுமா? இல்லை பூட்டு போட்டு வச்சுருக்கான், திறக்க முடியாது. அங்கே என்ன வச்சுருக்கான்? என்னென்னவோ வச்சுருக்கான்ப்பா வீட்டில். ஓகே, சொட்டை தலையன் இப்போதைக்கு இங்கே இல்லைன்னு சொல்லி வாயை மூடில் வந்துட்டானே. ஏன்டா வீட்டுக்குள்ள வந்த? என் வீட்டுக்குள்ள யாரும் வரக்கூடாது. என்னடா இவனை பார்த்தா எல்லாரும் பயப்படுறாங்க. சாண்டா கிளாஸ் மாதிரிலாம் பேசின்னு இருக்கான். இந்த வீடாக திறக்க முடியுமா? இல்லை, திறக்க முடியல. இந்த வீட்டுக்குள்ளே யாரோ இருக்காங்க போல். ஆமாம், எனக்கு என்ன வேலை அந்த வீட்டுக்குள்ளே? நான் இன்றைக்கி இந்த சொட்டை தலையன் வீட்டுக்குள்ளே போய் தான் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கணும். கரெக்டாக காரு கதவை திறக்கலாம். காரு கதவும் திறக்கலை. அவன் வீட்டிலே இந்த மாதிரி வந்து முட்டி வச்சுருக்கான். அவன் வீட்டை சரி பண்ணுமே, நம்ம காசு செலவு பண்ணுமேன்னு கூட அறிவில்லை லூசு பையன். இருங்க, இன்றைக்கி இவன் வீட்டுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு கண்டுபிடிக்கலாம். ஆனால் முதல்ல இவன் இங்கே எங்கேயாவது இருக்கானான்ட்டு பார்க்கணும். அதனால் ஜன்னலாக போனோம். இது என்னது? உள்ளே லேடர் இருக்குப்பா. ஆனால் இந்த கதவை திறக்கணும், அது முடியல. இந்த வாட்டி என்ன பண்ணலாம், ஸ்ட்ரெயிட்டாக கெஸ்ட்டு மாதிரி வானத்து சைடாக போகலாம். சாரி, கெஸ்ட்டு மாதிரில பறவை மாதிரி, கெஸ்ட்டு மாதிரி அடுத்து ட்ரை பண்ணலாம். இந்த வீடியோ இதுவரையும் பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு நன்றிகள் பல. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக்கு கொடுத்துட்டு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, மேலே ஏற முடியல. இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணலாம். ட்ரை டில் யூ சக்ஸஸ்னு பாரதியார் தமிழில் சொல்லியிருக்காரு. வாங்க இன்னொரு வாட்டி குதித்து அப்படியே வீட்டுக்குள்ளே போக முடியுதான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த வாட்டி கரெக்டாக குதிக்கணும், எந்த சீன்லேயும் மிஸ் ஆகக்கூடாது. 3 2 இல்லை, இன்னும் கொஞ்சம்
ஐயோ போச்சே. எனக்கு ஞாபகம் வந்துச்சு. 3 2 1 சொல்லாமல் ஜம்ப் பண்ணல, அதுதான் பிரச்சனை. இருங்க இந்த வாட்டி சொல்லிட்டு ஜம்ப் பண்ணலாம். நடப்போங்கடா, எப்படி ஜம்ப் பண்ணாலும் வரல. இப்போ நம்ம கெஸ்ட்டு மோட் ட்ரை பண்ணலாம். கெஸ்ட்டு மாதிரி அப்படியே வாசலில் பூந்து உள்ளே போயிடுவோம். ஐயா வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்துக்கிறேன். ஐயோ வெளியே வரான் போலியே. எங்கே இல்லை வெளியே. ஏய் இந்த பக்கம் வரான். ஐயோயோ இவன் என்ன குதிச்சு குதிச்சு வரான். மனசில் என்ன எதனா கங்காருன்னு நினச்சிருக்கானோ, இவ்வளோ ஹைட்டாக குதிக்கிறான் இவன். கங்காருவை சொல்லிடலாம், இவன் அசிங்கப்படுத்த வேணாம். இவன் எந்த மிருகத்துக்கும் இவன் வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லவே முடியாது. இவனுக்கு எந்த மிருகத்தையும் எக்ஸாம்பிளாக சொல்ல முடியாது. ஏன் நான் வளர்றேன். முட்டத்துக்கு அடிக்கிறான். பாடா கரெக்டாக குடிச்சிட்டான். அவனை நீ அதை தாண்டி வந்துட முடியுமா? முடிஞ்சா வாடா. பார்த்தீங்களா இவன் வெளியே வரான்னு தெரிஞ்சு மொத்த வீட்டில், ஐயோ தெருவில் இருக்க மொத்த பேரும் உள்ளே தான் இருக்காங்க வீட்டுக்குள்ளே. இதோ நந்து போகிறாங்க கைஸ். ஏய் வாடா 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 வாடா, முடிஞ்சா வாடா என்கிட்ட. என்னடா தக்காளி தூக்கி அடிக்கிற? தக்காளி என்ன விலைக்கு விற்கிறாங்க, அதை தூக்கி அடிக்கிறியே. எதனா அறிவு இருக்கா உனக்கு? இருங்க கைஸ், இவன் கூட ஓடி பிடிச்சி விளாட்லாம். பின்னாடியே தொத்தின் வாடா, உன்னாலே என்ன பிடிக்க முடியாதுடா. முன்னாலே போனா நான் பின்னாலே வரேன், தருவ தார கொஞ்சம் வழிய விட்டு போயேன். சாண்டா கிளாஸ் பாட்டு பாடுறாருப்பா, கேளுங்கப்பா. இங்கே பின்னாடி தொத்தின் வரானா இல்லை ஓட முடியாமல் மூச்சு தள்ளி எங்கன்னா நின்ட்டானா? எங்கேயோ நின்ட்டான் கைஸ். என் பின்னாடி தான் தொத்தின் வந்தான், எங்கேயோ நின்ட்டான் பயப்புள்ள. இதோ வீட்டுக்குள்ளேருந்து வெளியே வரான் பார்த்தீங்களா? எப்படா வீட்டுக்குள்ளே போனேன்? மவனை இறா, உன்னை இன்னைக்கு வம்பிழுக்காமல் நான் போக மாட்டேன்டா. ஏன்டா எல்லாரும் இந்த தெருவில் இன்னும் பார்த்து பயப்படுறாங்க? ஏய் வீணா என்கிட்ட வச்சுக்காதரா, அப்புறம் ரொம்ப கஷ்டப்படுவேன். உன்னுடைய பால் என்கிட்ட தான் இருக்கு, பேஸ்கெட் பாலை சொன்னேன். பைத்தியம், அது ஃபுட்பால் ராடேய். பேசாமல் இந்த மேல் வழியாக குதிச்சு அவன் வீட்டுக்குள்ளே போயிடலாம். என்னையா இது கரெக்டாக குதிக்கவே முடியல. எல்லாத்தையுமே இந்த மாதிரி டேஞ்சராக வச்சுருக்கான்ல. கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக வச்சுருந்தா ஏறுறதுக்கு ஈஸியாக இருந்திருக்கும். இப்போ என்ன பண்ணுறது? அப்படியே ஐயோ மறுபடியும் வீட்டுக்கு கெஸ்ட்டு ரூபத்தில் போகலாமா? முன்னாடி கதவு திறந்து தான் ஏன் வச்சுருக்கான், இப்போ தான் நோட் பண்ணுறேன். அவள் தான் கெஸ்ட்டு வழியாக போயிடலாம். ஆனால் அங்கே நிற்பானோன்ட்டு பயமாக இருக்குது. சரி இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணுவோம். இது வரலன்னா கெஸ்ட்டு வகையிலேயே உள்ளே போயிடுவோம். 3 2 1 ஜம்பே. ஐயோ போச்சே போச்சே, வேறு வழி இல்லை கைஸ். இவன் வீட்டுக்குள்ளே கெஸ்ட்டு மாதிரி தான் போய் ஆகணும். தம்பி மே கம்மின், எங்கடா இருக்கேன்? இந்த கதவும் திறக்க முடியாது. மறுபடியும் ஒரே இடத்துக்கு ஓடி வரனேன். இது என்ன, அது இதுக்குள்ளேருந்து எதுனா பொருள் கிடைக்குமா? கிடைக்கல. ஐயோ எங்கடா இருக்கான் இவன்? இவன் வந்து பின்னாடி பிடிச்சிருவான்ட்டே பயமாக இருக்குது கைஸ் எனக்கு. ஐயோ இவன் தொல்லை தாங்கலை. ஒருவேளை நான் இதோடைய பார்ட் 2 போட்டேன்னா அதில் இருந்தாவது இவங்கிட்டேருந்து தப்பிப்போம். நன்றி வணக்கம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க.